வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது சட்டவிரோதம். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆளுநருக்கு எதிராக வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது. தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சினைகளை பேச அவையில் அனுமதிக்காததற்கு கண்டனம். சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். மக்களை வாட்டி வதைப்பதில் மத்திய பாஜக அரசும் மாநில திமுக அரசும் இணைந்து செயல்படுவதாக குற்றச்சாட்டு. கோகுலம் சிஸ்ட் நிறுவனரும் எம்புரான் படத்தின் தயாரிப்பாளருமான கோபாலனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். அந்நிய செலவாணி மேலாண்மை சட்ட வழக்கில் ஏப்ரல் 22ஆம் நாள் நேரில் ஆஜராக உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி நிறுத்தி வைத்துள்ளது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி நிறுத்தி வைத்தார். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும்படி ஆளுநருக்கு உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பார்த்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அமர்வு மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருப்பது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்துள்ளது. சட்டப்பேரவைக்கு ஆலோசகராகவும் உதவியாகவும் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் மாநில அரசிற்கு தடையாக அவர் இருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மாநில அரசிற்கு நண்பராகவும் தத்துவ ஆலோசனை கூறுபவராகவும் வழிகாட்டியாகவும் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி நிறுத்தி வைத்துள்ளது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் விவகாரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தமிழ்நாடு மட்டுமின்றி மற்ற மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை நிலைநாட்ட தமிழ்நாடு போராடும், வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். டாஸ்மாக் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து பேச அனுமதியில்லை என்றும் பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். அதை மீறி பேச முயன்ற அதிமுகவினரை பேரவையில் இருந்து வெளியேற்றினார். 1000 கோடி ஊழல் செய்த அந்த தியாகி யார் என்று குறிப்பிடப்பட்ட பதாகைகளை பேரவைக்குள் கொண்டு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேரை அவர் ஒரு நாளைக்கு இடைநீக்கம் செய்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேச அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்குள் வந்தனர். மக்களை வதைக்கும் சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சமையல் எரிவாயு விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதல் என்றும் மக்களின் அன்றாட வாழ்வே போராட்டமாக இருக்கின்ற சூழலில் இந்த விலையேற்றம் மக்களை மேலும் வாட்டி வதைக்கும் என்றும் தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சமையல் எரிவாயு விலையை குறைப்பதையும் தேர்தலுக்கு பின்பு விலையை ஏற்றுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ள மத்திய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயில் விலை முன்னென்போதும் இல்லாத அளவிற்கு சரிந்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அரசும் 4 ஆண்டுகளை கடந்தும் தனது உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை என்று விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் மத்திய பாஜக அரசும் மாநில திமுக அரசும் இணைந்த கைகளாகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுவதாக விஜய் தெரிவித்துள்ளார்.
கோகுலம் சிட் நிறுவனரும் எம்புரான் பட தயாரிப்பாளருமான கோபாலன் விசாரணைக்காக ஏப்ரல் 22ஆம் நாள் நேரில் ஆஜராக வேண்டும் என கூறி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. 1000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்ட விதிமீறல் தொடர்பாக அண்மையில் சென்னையில் கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட் அலுவலகம், நீலாங்கரையில் உள்ள அதன் உரிமையாளர் கோபாலனின் வீடு, கேரளத்தின் கோழிக்கோட்டில் உள்ள கோகுலம் விடுதி ஆகியவற்றில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 1.5 கோடி ரூபாய் பணம் மற்றும் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் திங்களன்று கோபாலனிடம் 6 மணி நேர விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து மேலும் விசாரணை நடத்துவதற்கு ஏதுவாக ஏப்ரல் 22ஆம் நாள் நேரில் ஆஜராகும்படி கோகுலம் சிட் உரிமையாளர் கோபாலனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கோபாலனின் தயாரிப்பாளர் வெளியான எம்புரான் படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்து சர்ச்சையான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அந்த படத்தை தமிழகத்தில் வெளியிடக்கூடாது என்று விவசாய சங்கங்கள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் இளைய மகன் சிங்கப்பூரில் படித்து வந்த நிலையில் ஒரு தீ விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பவன் கல்யாணின் இளைய மகன் மார்க் சங்கர் சிங்கப்பூர் பள்ளியில் படித்து வந்தார். அந்த பள்ளியில் நேர்ந்த தீ விபத்தில் சிக்கி அவருக்கு கைகளிலும் கால்களிலும் தீக்காயம் ஏற்பட்டது. கரிப்புகையை சுவாசிக்க நேரிட்டதால் அவருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அல்லூர் சீதாராம ராஜு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பவன் கல்யாணுக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் அங்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி பழங்குடியினர் பகுதியில் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பின்னர் அங்கிருந்து விசாகப்பட்டினத்திற்கு சென்று சிங்கப்பூருக்கு விமானத்தில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனசேனா கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மர்ம கும்பல் கொட்டகையில் கட்டியிருந்த பசுமாட்டை திருடி சந்தையில் விற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பவானி அருகே உள்ள மாரப்பனூரைச் சேர்ந்த விவசாயி மாதேஸ்வரன் தன் வீட்டின் அருகே உள்ள கொட்டகையில் மாடுகளை கட்டி போட்டுவிட்டு இரவு உறங்கச் சென்றுள்ளார். காலை எழுந்து பார்த்தபோது கொட்டகையில் இருந்த பசுமாடு காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். வழக்கு பதிந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்தியூர் மேட்டூர் சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்திய போது அதில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதையடுத்து அவர்களிடம் தீவிர விசாரித்ததில் அவர்கள் சுந்தரபாளையத்தைச் சேர்ந்த ஐயப்பன், முருகேசன், சந்திரன் ஆகியோர் என்பது மூவரும் சேர்ந்து மாரப்பனூர் கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த பசுமாட்டை திருடி டெம்போவில் ஏற்றி சென்று அந்தியூர் சந்தையில் விற்றதும் தெரிய வந்தது. கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 15,000 ரூபாய், டெம்போ வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வருஷாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற கோமாத பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வருஷாபிஷேக விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இன்று காலை 27 நட்சத்திரங்களில் கோமாத பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே மங்கை நல்லூரில் மனநலம் குன்றி திரிந்த இளைஞரை மீட்டு முடித்திருத்தி குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து காப்பகத்திற்கு அழைத்துச் சென்ற சமூக ஆர்வலரை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். மங்கை நல்லூர் கடை வீதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் அழுக்கு தோய்ந்த ஆடைகளுடன் சுற்றி திரிந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலரான பெரம்பலூரைச் சேர்ந்த பார்த்தி மோகனுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த பார்த்தி மோகன் அந்த இளைஞரிடம் அமைதியாக பேசி அவருக்கு முடி திருத்தி நகங்களை வெட்டிவிட்டு குளிப்பாட்டி புத்தாடைகள் அணிவித்தார். இதையடுத்து மனநல காப்பகத்தில் அவரை ஒப்படைத்தார். மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் தனது பெயர் மகேந்திரன் என்றும் பெரம்பலூரைச் சேர்ந்தவர் என்றும் கூறியுள்ளார். அவர் உறவினர்கள் மூலம் அவரை மீட்டு செல்லலாம் எனவும் அதுவரை அவரை பாதுகாப்பாக காப்பகத்தில் அவரை வைத்திருப்பதாகவும் சமூக ஆர்வலர் பாரதி மோகன் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் மகளிர் சக்தி என்ற கருத்தில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் வலிமையான அடித்தளம் என்ற கருத்தில் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காமராஜின் பேத்தி
மயூரி கண்ணன் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக குற்றங்களை தடுப்பதற்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். இந்த விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கோவை சுந்தராபுரத்தில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சார்பில் மகாகவி பாரதி மண்டல சந்திப்பு நிகழ்ச்சியில் சாதனை மகளிருக்கு பாரதி கண்ட புதுமை பெண் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மகாகவி பாரதியை போற்றும் வகையில் அச்சம் தவிர் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சி சுந்தராபுரத்தில் நடைபெற்றது. பாரதி மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடத்துனர் குழு தலைவர் திருப்பூர் கிரேட்டர் லயன் சங்க தலைவர் ஜெகநாதன், நேரு நகர் லயன் சங்க தலைவர் கவிஞர் கனலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் முதன்மை விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் நித்யானந்தம், பேரா தேசிய தலைவர் ஹென்றி, தேசிய பொதுச் செயலாளர் நேரு நகர் நந்து ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதியாரின் கொள்கை பேத்திகள் உமா பாரதி, ஸ்ரீபிரியா பாரதி, பேரன் சிவகுமார் பாரதி, முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மருத்துவர் பழனிசாமி, சாரதா மணி, ஜீவானந்தம், கருணாநிதி, ராம்குமார், நமது அம்மா நாளிதழ் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சாதனை மகளிருக்கு பாரதி கண்ட புதுமை பெண் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் சமூக பணியாற்றியோருக்கு சிறப்பு சேவைகளுக்கான விருதும் சிறந்த பேராசிரியர் விருதும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. திருந்தலூர் பரிமள ரங்கநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி 8.5 லட்சம் ரூபாய் செலவில் தேர் சீரமைக்கப்பட்டது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் 22வது தலமாகவும், பஞ்ச அரங்க தலங்களில் 5வது தலமாகவும் திருந்தலூர் போற்றப்படுகிறது. கோவில் செயற் அலுவலர் ரம்யா, ராமானுஜர் பக்தர் கைங்கர சபத் தலைவர் ரிஷிகுமார் பக்தர்கள் முன்னிலையில் பட்டாச்சாரியர்கள் தேரில் உள்ள மர சிற்பத்திலான பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்தனர். அதன் பின்னர் நடைபெற்ற தேர் வெள்ளோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தவறான வதந்தியால் தர்பூசணி பழங்கள் விற்பனையாகாமல் போனதற்கு இழப்பீடு வழங்க கோரி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், திண்டிவனம், முருகேரி, வானூர், வேம்பி உள்ளிட்ட ஊர்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தர்பூசணியில் சிவப்பு நிறத்திற்காக வேதிப்பொருட்கள் ஏற்றப்பட்டு விற்கப்படுவதாக வதந்தி பரவியது. இதையடுத்து தர்பூசணி பழங்களை வாங்க பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் கொள்முதல் செய்யாத தர்பூசணிகள் வழியே அழுகி போனதால் அதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். தமிழகத்திலே கோடை காலங்களிலே தர்பூசணி தான் பொதுமக்கள்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். அந்த பழத்துக்கு இன்று நடைபெறுகின்ற மாபெரும் ஒரு சதி நடக்கிறது. என்னன்னா, 2 வாரங்காலத்துக்கு முன்பாக நமது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ரோட்டோரம் கடையில் ஒரு ஆய்வு செய்தார். அந்த ஆய்வு என்னன்னா, அந்த பழத்தை ஒன்று கட் பண்ணி அந்த பழத்தில் டிஷ்போர் பேப்பர் வச்சு தடவி அதில் ரசாயனம் இருக்குதுன்னு கூறியுள்ளார். இயல்பாகவே தர்பூசணியில் இளஞ்சிவப்பு நிறம் இருக்கும். அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். நாமெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம். நாவல் பழம் சாப்பிட்ருப்போம். நாவல் பழம் சாப்பிட்டா நாக்கு ஃபுல்லாக ஊதா நிழல் இருக்கும். அதே வகையில் தான் தர்பூசணி இருக்கும். என்ன காரணம்னா, ஆண்டுக்கு ஆண்டு தர்பூசணி சாகுபடி அதிகரித்துள்ள காரணத்தால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போலூரில் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். கொடைக்கானல் போலூரில் உள்ள நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்க மக்கள் சென்றபோது அங்கிருந்த ஊழியர்கள் பொருட்கள் அனைத்தும் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாதந்தோறும் வழங்க வேண்டிய அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை முறையாக வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உண்டியலில் 3,79,20,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாசி மாத பௌர்ணமியையொட்டி உண்டியல் பணத்தை எண்ணும் பணிகள் நடைபெற்றது. மலைவள பாதை மற்றும் கோவில் வளாகத்தில் உள்ள உண்டியல்களில் சேர்த்து பணத்தை எண்ணும் பணியில் கோவில் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இதில் 3,79,20,354 ரூபாயை காணிக்கையாக கிடைத்துள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் 225 கிராம் தங்கம், 1.25 கிலோ வெள்ளி ஆகியவையும் காணிக்கையாக கிடைத்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் மின்சாரம் தாக்கி பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரை அடுத்த வேல்வேளத்தில் விவசாயி ஐயப்பன் என்பவர் தனது மனைவி 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். அவரது நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மாடு ஒன்று மின்சாரம் தாக்கி துடிதுடித்து உள்ளது. இதை கண்ட ஐயப்பனின் மனைவி தமிழரசி அதை காப்பாற்ற முயற்சி செய்தபோது மின்சாரம் தாக்கி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் தமிழரசியின் உடலை மீட்டு கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவையற்றது என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசு ஆதி திராவிடர் மக்களுக்கு அநீதி இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஆதி திராவிடர் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தாட்கோ தனி வங்கி அமைக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்திருக்கா? சில மாநிலங்கள் அவங்களாகவே தோராயமா எதுக்கு உள்ளிடுவதற்கு ஒரு தோராய கணக்கு, அப்புறம் அதாவது நான் சொல்றது டோர் பை டோர், ஒரு டோர் ஒரு ஓட்டர் டோர் தட்டி நீ எந்த சாதி அப்படின்னு நடந்த கணக்கெடுப்பு தான் முழுமையான கணக்கெடுப்பு. டோர் பை டோர் அப்ராக்சிமேட் இல்லை. நீங்க உள்ளிட ஒதுக்கீடு நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு வர்றப்போ ஒரு தோராய மதிப்பீடு பண்ணீங்க. அதே மாதிரி சில மாநிலங்கள்ல ஆந்திராவில் உள்ளிட அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு தோராய மதிப்பீடு, அதே மாதிரி கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கு தரத்துக்காக ஒரு தோராய மதிப்பீடு. இந்த மாதிரி மாநிலங்கள் தங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி உச்சாதி இடஒதுக்கீடுகளை வழங்குவதற்காக ஒரு தோராய கணக்கீடு செய்ததை தவிர. கரூர் மாவட்டம் புகழூர் பள்ளவாய்க்கால் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தொடங்கி வைத்துள்ளார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டத்தில் உள்ள புகழூர் பள்ளவாய்க்கால் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது பாசனத்திற்கு தங்கு தடையின்றி கடமடை வரை தண்ணீர் செல்வதற்கு தூர்வாரும் பணிகள் 5,86,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் வில்பட்டியில் கள்ளசந்தையில் மது பாட்டில்களை விற்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்பட்டியில் முதன்மை சாலையில் உள்ள பெட்டி கடையில் அரசு அனுமதியின்றி கள்ளசந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் பெட்டி கடையை உடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விழுப்புரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கல் விற்பனைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சிறு கடைகளுக்கு சென்று பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்யும் அதிகாரிகள் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதாகவும் இது அவர்களை கடுமையாக பாதிப்பதாகவும் டைமண்ட் ராஜா தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை 2 ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆமாங்க, அதாவதுங்க இதுக்கெல்லாம் மாநாட்டில் தீர்மானம் இருக்குது. அதாவது எல்லா விலைவாசியும் குறைக்கணும் அப்படின்னா முதல் ஜிஎஸ்டியை எடுக்கணும். அது இல்லாமல் எங்கள் சுதேசி நாயகன் ஐயா அவர்கள் அப்போ பண்ணு சொல்லுவாங்கன்னா, உலக வர்த்தக ஒப்பந்தத்துலேருந்து இந்த நாடு வெளியே வந்தால் தான் உருப்படங்க. நாங்களும் அதை தான் பின்பற்றோம். உலக வர்த்தக ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வரணுங்க. அன்றைக்கி இருக்கிற யாரையும் பார்த்து ஒரு சிரிக்காத ஒரு பிரதம மந்திரி வந்து அதை கொண்டு வந்தாருங்க. அதனால் நான் தான் சிரிக்க மாட்டேன், யாரையும் பார்த்து நீங்களும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அன்றைக்கி உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அத்தனை அந்நிய நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்தாருங்க. அதே மாதிரி இந்த கலால் வரி எல்லாமே ஜிஎஸ்டியால் தாங்க. இந்த ஜிஎஸ்டியால் என்ன ஆகுது பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய காய்கறி வண்டியாளர்களிடம் உள்ளே வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பல மடங்கு விலை உயர்ந்து அது இங்கே மக்களுக்கு பார்க்கும்போது விலைவாசி அதிகமாக தான் நாங்கள் வைக்கிறோம். மக்கள் மேலே தான் திணிக்க முடியுது, வேறு என்ன பண்ண முடியும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள சாலையோர கடைகளை காவல்துறையினர் அகற்றியுள்ளனர்.
விருதாச்சலம் கடைவீதி, பாலக்கரை ஆகிய இடங்களில் சாலையோரம் அமைந்துள்ள கடைகள், போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் விளம்பர பதாகைகள் ஆகியவற்றை காவல்துறையினர் அகற்றினர். காவல் துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் மழையால் சேதமடைந்த வீட்டின் உரிமையாளருக்கு வருவாய்த்துறை சார்பில் பேரிடர் நிவாரண நிதியை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் வழங்கினார். கம்பம் நகராட்சியில் மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் கண்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் பேரிடர் நிதி வழங்கும் வகையில் பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் வழங்கினர். அதன் அடிப்படையில் 4 பேருக்கு ஆளுக்கு 4000 ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி வழங்க ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பயனாளிகளுக்கு அந்த நிதியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா, நகராட்சி ஆணையர் உமாசங்கர் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள மிரட்டு நிலையில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 25 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டனர். சாலையில் பந்தய எல்லையை நோக்கி மாடுகள் சீறி பாய்ந்து சென்றதை சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. அருப்புக்கோட்டையில் காட்டுக்குள் இருந்து வழி தவறி குடியிருப்பு பகுதியில் புகுந்த நரியை வனத்துறை அதிகாரிகள் பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்று காட்டில் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காந்தி நகரில் காட்டிலிருந்து வழி தவறி ஊருக்குள் வந்த நரியை பொதுமக்கள் பார்த்தனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் நரியை பிடித்து கொண்டு போய் காட்டில் விட்டனர். இனி வருவது உலக செய்திகள். இந்தோனேசியாவில் 5.9 என்னும் அளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் மேற்கே உள்ள ஆச்சே மாகாணத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2:48 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சினாபாக் நகரில் இருந்து தென்கிழக்கில் 62 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கத்தின் நடுப்புள்ளியில் இருந்தது. கடல் மட்டத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவாகியுள்ளது. மிதமான இந்த நிலநடுக்கம் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்பதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 8,225 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 65,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 71,784 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 103 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,03,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 525 புள்ளிகள் அதிகரித்து 73,663 புள்ளியாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 188 புள்ளிகள் அதிகரித்து 22,350 இருந்தது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது சட்டவிரோதம். தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆளுநருக்கு எதிராக வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது. தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைகளை பேச அவையில் அனுமதிக்காததற்கு கண்டனம். சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். மக்களை வாட்டி வதைப்பதில் மத்திய பாஜக அரசும் மாநில திமுக அரசும் இணைந்து செயல்படுவதாக குற்றச்சாட்டு.
கோகுலம் சிஸ் நிறுவனரும் எம்புரான் படத்தின் தயாரிப்பாளருமான கோபாலனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். அந்நிய செலவாணி மேலாண்மை சட்ட வழக்கில் ஏப்ரல் 22ஆம் நாள் நேரில் ஆஜராக உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.